ராகுல் காந்தி மீண்டும் ஒருமுறை களமிறங்கி இருப்பதால் ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பி இருக்கிறது மலபார் தேசம். கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கும் LDF, காங்கிரஸ் தலைமை தாங்கும் UDF, பாஜக தலைமை தாங்கும் NDA என மும்முனை போட்டியால் மலைகளால் சூழப்பட்ட குழுகுழு கடவுளின் தேசம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 26 தேர்தலை எதிர்கொண்டிருக்கும் கேரளாவில் 20 தொகுதிகளையும் வெல்லப்போவது யார் என்பதுதான் அங்கு தற்போது மீடியாக்கள் தொடங்கி சேட்டன்கள் வரை எல்லோருக்குள்ளும் எழுந்துள்ள கேள்வி. 2019 நடந்த மக்களவை தேர்தலில் இந்தியா முழுக்க இரண்டாவது முறையாக வீசிக்கொண்டிருந்தது மோடியின் அலை. கேரளாவிலோ காங்கிரஸ் தலைமையில் முஸ்லிம் லீக், கேரள காங்கிரஸ், ரிவல்யூஷனரி சோசியலிஸ்ட் பார்ட்டிகள் கூட்டணி அமைத்தன. மற்றொரு புறம் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்டுகள் அணி சேர்ந்தன. காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் கோட்டையாக இருந்த கேரளாவில் கணக்கை தொடங்கும் ஆர்வத்தோடு பாரத் தர்ம ஜனசேனா, கேரள காங்கிரஸ் தாமஸ் அணியுடன் கூட்டணியை உறுதி செய்து பாஜகவும் தேர்தலில் குதித்தது. நடந்து முடிந்த தேர்தலில் 19 இடங்களை கைப்பற்றி இமாலய வெற்றியை பதிவு செய்தது காங்கிரஸ் தலைமையிலான UDF கூட்டணி. மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருந்த LDF கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் ஆலப்புழா தொகுதியில் வெற்றி பெற்றது. நாடு முழுவதும் மோடியலை வீசுவதாக பிரச்சாரம் செய்த பாஜக கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. தற்போது நடக்க இருக்கும் 2024 மக்களவை தேர்தலில் 2019 தவறவிட்ட ஒரு தொகுதியையும் சேர்த்து வெற்றி பெற வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. என்னவானாலும் கடந்த முறை அடைந்த தோல்வியை மீண்டும் அடைந்துவிடக் கூடாது என்பதில் குறியாக இருக்கிறது ஆளும் கம்யூனிஸ்ட் அரசு. இந்த முறையாவது கணக்கை தொடங்கிவிட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுகிறது பாஜக. இதனாலேயே கேரளாவின் அரசியல் களம் கடந்த தேர்தலை விட பல மடங்கு அனல் பறக்கும் களமாக மாறியிருக்கிறது. கடந்த முறை காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கேரள மணி காங்கிரஸ் இந்த முறை கம்யூனிஸ்டுகளின் கூட்டணிக்கு தாவியுள்ளது. கடந்த முறை NDA கூட்டணியில் இருந்த கேரள தாமஸ் காங்கிரஸ் இந்த முறை கூட்டணியை விட்டே விலகிவிட்டது. இதனால் கேரள அரசியலில் எதிர்பார்ப்புகள் இன்னும் எகிரியுள்ளன. காங்கிரஸ் கட்சி தனது இமாலய வெற்றியை உறுதி செய்ய 14 சிட்டிங் MPக்களை அப்படியே களமிறக்க இருக்கிறது. வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியே மீண்டும் களமிறங்குகிறார். அவரை எதிர்த்து மாநில தலைவர் சுரேந்திரனை களமிறக்கி விட்டிருக்கிறது பாஜக. கம்யூனிஸ்ட் கட்சியோ ஆனி ராஜாவை போட்டியிட வைக்கிறது. இதனால் மும்முனை போட்டியின் உச்சத்தில் இருக்கிறது வயநாடு தொகுதி. திருச்சூர் தொகுதியில் சிட்டிங் MP பிரதாபனுக்கு பதிலாக முன்னாள் முதலமைச்சர் கருணாகரன் மகன் முரளிதரனை களமிறக்கி இருக்கிறது காங்கிரஸ். இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் அமைச்சர் சுசில்குமாரையும் பாஜக நடிகர் சுரேஷ் கோபியையும் களமிறக்கியுள்ளன. ஆனால் முரளிதரனுக்கு எதிராக அவரது சகோதரி பத்மஜா வேணுகோபால் பாஜகவில் இணைந்து பிரச்சார களத்தில் இறங்கியுள்ளார். இதனால் திருச்சூர் தொகுதியிலும் அனல் பறக்கிறது. கடந்த முறை காங்கிரஸ் இழந்த ஒற்றை தொகுதியான ஆலப்புழாவில் இந்த முறை ராஜ்யசபா MP-யான KC வேணுகோபாலை களமிறக்குகிறது காங்கிரஸ் கட்சி. ஏற்கனவே 2 முறை இதே தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்வாகி இருக்கும் KC வேணுகோபாலுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் AM ஆரிஃபையும் பாஜக சோபா சுரேந்திரையும் களமிறக்கியுள்ளன. வடகரா தொகுதியில் சிட்டிங் MLA சஃபி பரம்பிள்ளை களமிறக்கியுள்ளது காங்கிரஸ் கட்சி. 2009 முதலே இந்த தொகுதி காங்கிரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் KK சைலஜாவை களத்தில் இறக்கி டஃப் கொடுக்கிறது. தேசத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கும் மற்றொரு தொகுதியாக மாறியிருக்கிறது தலைநகர் திருவனந்தபுரம் தொகுதி. காங்கிரஸ் தலைவர் சசி தரூர், பாஜக அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பன்னியன் ரவீந்திரன் என 3 பேர் மோதுகின்றனர். கேரள மண்ணில் மீண்டும் UDF கூட்டணி 20 தொகுதிகளையும் கைப்பற்றும் என ABP வோட்டர் சர்வே கூறினாலும் கம்யூனிஸ்ட் கூட்டணி 5 தொகுதிகளையும் பாஜக ஒரு தொகுதியையும் கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக கணித்து அதிர்ச்சி கொடுத்துள்ளது மாத்ருபூமியின் கருத்து கணிப்பு. எதிர்பார்த்தபடி காங்கிரஸ் 20 தொகுதிகளை கைப்பற்றுமா, கணிப்புகளை பொய்யாக்கி பாஜக கேரளாவில் தனது வெற்றி கணக்கை தொடங்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.